குழந்தைகளே வணக்கம். 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்கள் பகுதியிலிருந்து நாம் வர்க்கம் மூலத்தை கண்டறியப் போகிறோம். பகாக்காரணி முறை, நீள் வகுத்தல் முறை என்று 2 முறைகள் உள்ளன. அதில் நாம் இப்பொழுது நீள் வகுத்தல் முறையில் எவ்வாறு வர்க்கமூலம் காண்பது என்பதை பார்க்கலாம். பயிற்சி 1.4 நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க என்ற பகுதியில் 1156 வர்க்கமூலத்தை நீள் வகுத்தல் முறையில் எவ்வாறு காண்பது என்பதை பார்க்கலாம். 1156 வர்க்கமூலம் காண்க. குழந்தைகளே, நாம் இந்த முறையில் வர்க்கமூலம் காண்பதற்கு நமக்கு கண்டிப்பாக வர்க்க எண்கள் தெரிந்திருக்க வேண்டும். குறைந்தது 1 to 15 வரையிலாவது நீங்கள் அந்த எண்களினுடைய வர்க்கங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது கொடுக்கப்பட்ட எண்ணை நாம் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். இது சாதாரண வகுத்தல் கணக்கை போல அல்ல, ஆனால் வகுத்தல் கணக்கு போன்றதாகவே தெரியும். இப்பொழுது நாம் வர்க்க எண்களை எழுதிக்கொள்வோம். இது மிகவும் எளிமையானது தான். சாதாரண வாய்ப்பாட்டை போல நாம் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கி எழுதி கொள்ள வேண்டும். 1 அதாவது 1 வர்க்கம் 1, 2 4, 2 வர்க்கம் 4, 3 9, 4 16, 5 25, 6 36, 7 49, 8 64, 9 81, 100. குழந்தைகளே, இது வாய்ப்பாடு அல்ல, வர்க்க எண்களைத்தான் நான் இவ்வாறு எழுதியிருக்கிறேன். இது நமக்கு இப்பொழுது வர்க்கமூலம் கண்டறிவதற்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆகவே நீங்களும் வர்க்கமூலம் கண்டறியும் பொழுது இந்த வர்க்க எண்களை வலதுபுறமாக எழுதி வைத்து கொண்டு கணக்கினை செய்தீர்கள் என்றால் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் விடையை கண்டறிய முடியும். இப்பொழுது நாம் 1156 என்ற எண்ணை நாம் 2 ஜோடிகளாக முதலில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வலதுபுறத்திலிருந்து தான் ஜோடி சேர்க்க வேண்டும். அதாவது ஒன்றுகள் இடத்திலிருந்து தான் நீங்கள் ஜோடிகள் சேர்க்க வேண்டும். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், இப்பொழுது பாருங்கள், 56 என்பது ஒரு ஜோடியாகவும் 11 ஒரு ஜோடியாகவும் வந்துவிட்டது. இப்பொழுது 225 என்று ஒரு எண் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் 22ஐ ஒரு ஜோடியாகவும் 5ஐ தனியாகவும் விடக்கூடாது. பின்னாடி இருந்து தான் நீங்கள் ஜோடி சேர்க்க வேண்டும். இதை நீங்கள் நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். பாருங்கள், 56ஐ தான் முதலில் ஜோடியாகவும் பிறகுதான் 51ஐ ஜோடியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 எண்கள் இருந்தாலும் அவ்வாறே தான். பின்னாடி உள்ள 2 எண்களை ஒரு ஜோடியாகவும் தனியாக உள்ள ஒரு எண்ணை தான் நீங்கள் தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதல் ஜோடியை பாருங்கள், 11. ஜோடி சேர்க்கும் பொழுது தான் பின்னாடி இருந்து பார்க்க வேண்டும். வர்க்கம் கண்டறியும் பொழுது முதலில் இருந்தே ஆரம்பித்து கொள்ள வேண்டும். 11 தான் முதலில் உள்ள ஜோடி. ஜோடியாக இல்லாமல் தனியாக இருந்தாலும் இதை தான் நாம் செய்ய போகிறோம். 11 என்று இருக்கிறது அல்லவா? இந்த 11 என்ற எண் இந்த வர்க்க வாய்ப்பாட்டில் எந்த வர்க்கத்திற்கு உள்ளாக வருகிறது என்று கவனியுங்கள். பாருங்கள், 25, 16, அதற்கு முன்பாக 9. ஆக இந்த 11 என்பது 339 என்பதற்குள் தான் அடங்குமாறு இருக்கிறது. நன்னாங்கு 16 என்று போட்டோமானால் இங்கு 11ஐ நாம் தாண்டி விடுகிறோம். எப்பொழுதுமே இங்கு உள்ள எண்ணை தாண்டி போகக்கூடாது, வகுத்தல் கணக்கை போல தான். ஆகவே நாம் எந்த வர்க்கத்தோடு நிறுத்தி கொள்வோம் என்றால் 339 என்பதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் இங்கேயும் 3, அதாவது வகுக்கக்கூடிய இடத்திலும் 3, ஈவு பகுதியிலும் 3 என்று போட்டுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த வர்க்கமூலம் கண்டறியும் பொழுது இங்கு என்ன எண் போடுகிறோமோ அதே எண்ணைத்தான் இங்கேயும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பாருங்கள், வகுக்கும் இடத்திலும் 3, 9, வகுக்கும் இடத்திலும் 3, ஈவு பகுதியிலும் 3. 3 எவ்வளவு? 9. அதை 11ற்கு கீழாக எழுதி கொண்டு நாம் எப்பொழுதுமே கழிப்போம் அல்லவா, அதுபோலவே கழித்து கொள்வோம். 11லிருந்து 9ஐ கழித்தோமானால் மீதி 2 கிடைக்கிறது. இப்பொழுதுதான் நாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். சாதாரண வகுத்தல் கணக்கில் என்ன செய்வோம்? அடுத்து உள்ள 5ஐ கீழே கொண்டு வருவோம். ஆனால் இங்கு அவ்வாறு கொண்டு வரக்கூடாது. 56ஐ அப்படியே கீழே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு ஜோடியாகத்தான் நாம் இங்கு கீழே இறக்க வேண்டும்.
அப்பொழுது 56ஐயும் கீழே இறக்கிக் கொள்வோம். இப்பொழுது நமக்கு கிடைத்துள்ள புதிய எண் 256. சரி, இப்பொழுது வர்க்க எண்ணில் 256 இருக்கிறதா என்று பார்க்க வேண்டுமா என்றால் இல்லை. அதற்கு முன்பாக நாம் ஒரு முக்கியமான ஒரு செயலை செய்ய வேண்டும். என்னவென்றால், இங்கு உள்ளதல்லவா 3, அதாவது கடைசியாக நம்ம வகுத்த எண்ணான 3ஐ 2ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், 2ஆல் பெருக்கினோமானால் நமக்கு 6 என்று கிடைக்கிறது. எல்லா கணக்குகளிலேயும் இதை நீங்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும். அந்த வகுக்கும் எண்ணை 2ஆல் பெருக்கி எழுதி கொள்ள வேண்டும். 4 என்று இருந்தால் 8 என்று எழுதி கொள்ள வேண்டும். 5 என்று இருந்தால் 10 என்று எழுதி கொள்ள வேண்டும். சரி, 6 என்று எழுதியாயிற்று. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இந்த இடங்களில் நாம் எண்களை நிரப்ப வேண்டும். எந்த எண்ணை சார் போடுவது? இப்பொழுது 256இல் கடைசி இலக்கம் என்ன? 6. ஆக இங்குள்ள வர்க்க எண்களில் 6 என்று முடியக்கூடிய வர்க்க எண்கள் எது எது என்று பார்த்தோமானால் 4 16, 6 36. ஆக இந்த வர்க்க எண்கள் 1 4ஆக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் 6 என்று இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது 4 என்று எடுத்துக்கொள்வோம். இங்கேயும் 4, அங்கேயும் 4, அதாவது வகுக்கும் இடத்திலும் 4, ஈவு பகுதியிலும் 4. நாம் முன்னரே கூறியுள்ளபடி இங்கே எப்படி 3 3 என்று நாம் எழுதினோமோ அதே போல தான் இங்கேயும். இங்கே என்ன எண் எழுதுகிறோமோ அதே எண்ணைத்தான் இங்கேயும் எழுத வேண்டும். சரி, அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? இந்த 64னை ஈவு பகுதியான 4உடன் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கினீர்கள் என்றால் இங்கே உள்ள 256 வருகிறதா என்று பாருங்கள். சரியாக வருகிறது. ஐயா, புரியவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை நன்கு கவனித்து பாருங்கள். ஏன் 6 × 6 36 என்று நான் இங்கே எழுதவில்லை? அதாவது 6 நாம் இங்கே எழுதியிருந்தோம்னா கூட 36 தான் இங்கே முடிஞ்சிருக்கும். அதாவது வர்க்க எண் 6 தான் முடியும். ஆனால் இந்த 256ஐ விட அதிகமாக வந்துவிடும். நான் முதலில் 4 என்று போட்டு பார்த்தேன், அதுவே சரியான விடை வந்துவிட்டது. ஒருவேளை 256க்கு பதிலாக 156, 186 என்று குறைவாக வந்திருந்தால் நான் அடுத்ததாக இந்த 6 6 என்று தான் இங்கு நான் பிரதியிட்டிருப்பேன். புரிந்ததா குழந்தைகளே? சரி, இப்பொழுது 4 4 என்று போட்டது விடை சரியாக வந்துவிட்டது. ஆகவே 64 4 256. இப்பொழுது நமக்கு மீதி 0 என்று கிடைக்கிறது. அடுத்து கீழே இறக்குவதற்கு அங்கு ஜோடிகள் இல்லை. ஆகவே 34 என்பதுதான் நமக்கு கிடைத்துள்ள வர்க்கமூலம் ஆகும். 1156 வர்க்கமூலம் 34. குழந்தைகளே, நன்கு கவனியுங்கள். நீங்கள் முதலில் இதற்கு அந்த வர்க்க எண்களை குறைந்தது 15 வரையிலாவது மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த கணக்கினை நாம் எழுதும் பொழுது மறக்காமல் ஜோடிகளை சேர்த்து பிறகு வர்க்கமூலம் கண்டறியுங்கள். நன்றி குழந்தைகளே.